இப்ப அவரு இல்லங்கிறதுனால நாங்க நடு தெருல நிக்கிறோம். என் பிள்ளைங்களும் பொழைக்கணும்ல சார். அவங்களுக்கும் அவங்க அப்பாவோட சொத்துல பங்கு இருக்கு இல்லீங்களா சார்? இதுக்கு என்னன்னா வழி சொல்லுங்க. இந்த பாருமா, இது உங்க குடும்ப பிரச்சனை. இதுல என்ன முடிவுன்னு நீங்க குடும்பமா உட்கார்ந்து பேசிதான் முடிவுக்கு வரணும். இதுல போலீஸ் தலையிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சார் அது எப்படி சார்? அவங்க எங்க அப்பாவை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்றாங்க. உடனே அவங்க சட்டப்படி ஒய்ஃப் ஆயிடுவாங்களா? சட்டப்படி நாங்க தான் அவரோட பிள்ளைங்க. அப்படி இல்ல நீங்க சொல்ல முடியாது. அதுக்கு எத்தனை ஆதாரம் வேணாலும் நான் காட்ட முடியும். தம்பி இப்படி வாங்க வாங்க. இங்க பாருங்க, அவங்க கேக்குறதுல நியாயம் இருக்கு. தீர்வு கோர்ட்ல தான் கிடைக்கும். இப்போதைக்கு அவங்க உங்க சொத்தை விக்கிறதுக்கெல்லாம் விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம பிரச்சனை இருக்கிற இடத்த அவ்வளவு சீக்கிரம் யாரும் வாங்க வர மாட்டாங்க. இல்ல சார், வீட்டை என் ஒய்ஃப் பேர்ல நானே வாங்கலாம் தான். வெளியில எல்லாம் யாருக்கும் கொடுக்கும். அதனால அப்செக்ட் பண்ண பெருசா யாரும் வர மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்து பிரச்சனை பண்ணா அப்ப என்ன பண்ணுவீங்க? அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும்ல சார். திடீர்னு வந்து நாங்களும் மாமாவோட ஃபேமிலின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி சார் ஏத்துக்க முடியும்? உங்களுக்கு வேணா இதெல்லாம் புதுசா இருக்கு. உங்க மாமா மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கலாம். ஆனா நாங்க இந்த மாதிரி கேஸ் நிறைய பாத்துட்டோம். பாருங்கப்பா, அங்க ஒரு குடும்பம் இங்க ஒரு குடும்பம்னு ரெண்டு குடும்பத்துக்கும் தெரியாம மெயின்டைன் பண்ண ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா. என்ன பண்றது? சில ஆம்பளைங்க இப்படிதான் இருக்காங்க. வேலைக்கு போன இடத்துல சும்மா இருக்கிறது இல்ல. ஏதாவது ஒரு குடும்பத்தை உருவாக்குது. சார் அதெல்லாம் விடுங்க சார். இது கோர்ட்டுக்கு போனா தீர்வு கிடைக்கும். அப்படி கிடைக்கும்னா நாங்க கோர்ட்டுக்கே போறோம். தம்பி உங்களுக்கு தெரியாதது இல்ல, இந்த மாதிரி சிவில் கேஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு போனா வாய்தான்னு பல வருஷம் இழுத்து நீங்களே உங்களுக்குள்ள பேசி ஏதாவது செட்டில் பண்ணி அனுப்ப முடியுமான்னு பாருங்க. என்ன சார் நீங்களே எப்படி சொல்றீங்க? தெரிஞ்சு வேற வழியே இல்ல, வாங்க பேசி பாப்போம். என்ன ப்ரோ? இங்க பாருமா, நீங்க திடீர்னு வந்து நாங்களும் ஒரு குடும்பம்னு சொன்னா அவங்களுக்கு அதிர்ச்சியா தானே இருக்கும். நீங்க கேக்குற மாதிரி அவங்களும் சட்டுன்னு சொத்தை பிரிச்சு கொடுத்துட மாட்டாங்கல்ல. கொடைக்கானல்ல இப்படி ஒரு குடும்பம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? ஆமா சார், அவரு இவங்கள பத்தி நல்லாதான் சார் சொல்லிருக்காரு. இவங்க எல்லார் போட்டோவையும் காட்டி இவங்கள பத்தி நல்லாதான் சார் சொன்னாரு. உங்களுக்கு இவங்கள பத்தி எதுவுமே தெரியாது, அப்படித்தானே? தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா அப்பவே வெட்டி கொண்டு போட்டுப்பேன். இப்படி கேவலமா என்ன ஏமாத்தி ஒரு குடும்பத்தையே வச்சிருக்கிறவர் கூட நான் ஏன் சார் ஒட்டி வரவாடிக்க போறேன்? இத்தனை வருஷமா குடும்பம் நடத்திருக்கா.